சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Questions from a devotee. ஆன்மஸ்தானம் என்பது புருவமத்தியில் என்று யோகிகள் கூறுகிறார்கள். ஆக்ஞா சக்கரம். ஹிருதயம் என்று ரமண மகரிஷி கூறுகிறார். மூலாதாரத்தில் என்று வேதாத்ரி மகரிஷி கூறுகிறார். உண்மையான ஆக்ஞா சக்கரம் எங்குள்ளது? It starts from முதுகுத்தண்டு and ends in this place. The third eye of Shivan சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து முடிகிறது. But it starts from the Kundalini energy flows from this place and it comes to this place. மனது இறைவன் பால் ஒன்றுபட என்ன செய்ய வேண்டும்? சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் சொல்கிறார். இப்போ மனசை அடக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. மனசு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. அதாவது முதக்கு யானையே அடக்கிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் மனசு அடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் ஆனானப்பட்ட பெரிய மகான்களான ஆதிசங்கரர் போன்றவர்கள் கூட நிந்தாஸ்துதின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான்கிட்ட போய், சிவனே நீ வெறுங்கையோடு போகிற, பிச்சை பாத்திரத்தை எடுத்துன்னு யாரும் உன்னை கேரே பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு வச்சுருக்கேன், அதை உன் கையில் பிடிச்சின்னு போ. அது ஆடாத ஆட்டம்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும். அதை பார்த்துட்டு உனக்கு நிறைய பேர் பிச்சை பாத்திரம் நிறைய போடுவாங்க அப்படிங்கிறார். அப்போ என்ன அது அப்படின்னா அவர் சொல்கிறார், மனஸ் கபிம், என் மனம் என்ற குரங்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ அவ்வளோ பெரிய நிலையை அடைந்த மகான்களே மனசை அடக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு படிநிலையில் ஆஃபீஸுக்கு போய்கிட்டு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு 1000 டென்ஷனில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் மனசெல்லாம் ஒன்றும் அடைக்கிட முடியாது. இப்போ ஈஸியாக பண்ணக்கூடியது என்னென்னா, மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற. மனசில் யாருக்கும் எந்த கல்மிஷமும் கெட்டதும் நினைக்காம சுத்தமாக இருக்கிறது. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வெளியில் நீ லைபாய் டெட்டால் போட்டு குளிச்சிடலாம், அது வெளி. உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அகம் தூய்மை, அது வாய்மையால் காணப்படும். வாய்மைன்னா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி பேசணும், நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த மாதிரி நாம் நடந்துக்கணும். அதுக்கு என்ன பேர்? மனம் மொழி மெய்கள், வாச்சா மகோச்சரம் அப்படின்னாங்க. மனம் மொழி மெய்னா உடம்பு, இந்த மூணும் லயப்படுறது. சிங்கர்னைசிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் படிநிலை. அதுதான், அதாவது நீ ஒரு பொய் சொன்னேன்னா அந்த பொய் வந்து அடுத்த தடவை உனக்கு மறந்து போகும். நீ மெய் சொன்னீன்னா எப்போ கேட்டாலும் அதே தான் சொல்ல போகிற, மாறவே போகிறதில்ல. மெய்ங்கிற விஷயம் மாற போகிறதில்ல. அதனால் தியானம் என்பது அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லை. ஏன் அந்த ஈஸியான விஷயம் இல்லைன்னா, நீங்கள் கர்மாவை அனுபவிக்கணும்னு உங்களுக்கு தலையெழுத்து இருக்குது. அழணும், சிரிக்கணும், கோவப்படணும், வெறுக்கணும், இந்த மாதிரி 1000 எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் மனசு என்று சொல்லக்கூடிய ஒரு கர்மேந்திரியம், கர்மாவை அனுபவத்திற்கான ஒரு உறுப்பு உங்ககிட்ட கொடுத்தது. அது உறுப்பே கிடையாது, ஒரு எமோஷ்னல் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம் வேணாம். ஸோ அது எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா அப்புறம் வாழ்க்கையில் எங்கேருந்து கர்மாவை அனுபவிப்பேன், எங்கேருந்து சுகம் சோகம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி வரும்? அதனால் இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் எ டைம் கம்ஸ் when automatically when your desires are over, your emotions and feelings are over, automatically mind becomes blank. ஒரு இடம் சுத்தமாக இருக்குன்னா நான் இங்கேருந்து குப்பையெல்லாம் பெருக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இவ்வளோ குப்பையை வச்சுக்கிட்டு சுத்தமாகணும் தொடப்பக்கட்டியோடு அழிஞ்சா என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆக போதில்லை. அதனால் சுத்தப்படுத்தணும். முதல்ல சுத்தப்படுத்துறது என்ன? ஆல் த ட்ராஷஸ் ஆஃப் தாட்ஸ் விச் ஆர் பொசஸிங் அஸ், we have to finish, we have to fulfill and finish வாசனாஸ். அதுக்கப்புறம் தானாகவே அடங்கிடும். அப்போ சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்குன்னா இதுதான் அர்த்தம். யூ மே கெட் அக்கல்ட் பவர்ஸ் அண்ட் ஆல், பட் மனசு அடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. மனது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். ஒன்ஸ் யூ கான்கர்ட் யுவர் மனசு, உன்னுடைய ரூட்டெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கரெக்டாக தான் இருக்கும். ராங் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஒரு யானை இருக்குது, அந்த யானையை நீ காலெல்லாம் செயின் போட்டு கட்டிடலாம், ஆனால் அந்த தும்பிக்கை ஆட்டிக்கினே தான் இருக்கும்.
இப்போ என்ன பண்ணோன்னா அந்த லூஸ் எண்ட் ஆஃப் த செயின் ஃப்ரம் த லேக் யூ ஷுட் ஜஸ்ட் ஹேங் ஆன் தி ட்ரங்க் ஆஃப் தி எலிஃபெண்ட். கட்ட வேண்டியதில்லை. அப்போ அந்த எலிஃபெண்ட் நினச்சிக்குமா என்னை கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருக்குமா. அந்த மாதிரி முதல்ல இந்த கால்களெல்லாம் அடக்கி முடிச்சு அந்த லூஸ் எண்டில் யானை தலை மேலே போடுற மாதிரி, அந்த யானையோட தும்பிக்கையில் போடுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். ஏதோ நான் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு உருவகத்தை மனசில் வச்சுன்னு இருக்கேங்கிற மாதிரி ஒரு பாவனை தேவைப்படும். அந்த பாவனை நிஜம் இல்லை, பாவனை தான். பாவனை ப்ரொடெக்ட் எ சீடோ ஆக்ஷன். ஸோ யூ ஹாவ் டு கோ த்ரூ த windmill ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் and emotions, and once your karmas of joy and sorrow, bitter and better experiences over, மனசு சைலண்ட் ஆகிடும். ஒரு சினிமா கொட்டாய்க்கு போகிறேன், அங்கே என்ன இருக்குது, வெள்ளை ஸ்க்ரீன் தான் இருக்குது. அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே அதில் கோர்ட்டு சீன் வருது, காதல் காட்சி வருது, எல்லாம் வருது. அந்த மாதிரி நம்ம மனசு தான் ப்ரொஜெக்டர். நம்முடைய இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து பிளாங்க் ஸ்க்ரீன், இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த மனசு தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆனால் தான் இது அடங்கும். ஆனால் மனசு தான் ப்ரொஜெக்டரு. அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது. எவ்வளோ ஒரு வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் பாத்ரூமுக்கு போயிடணும், தும்மல் வந்தால் தும்மிடணும். அதையே அடக்கி வைக்கிற. ஸோ நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப். யூ ட்ரை டு ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் காட், வித் த ஹெல்ப் ஆஃப் சம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். உண்மையான முக்தி என்பது என்ன? லிபரேட்டிங் தி சோல் ஃப்ரம் தி ஜெயில் ஆஃப் த பாடி. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இது எக்ஸ்டர்னல் கண்டெய்னர். இதுக்குள்ளே ஆத்மா வந்து இருக்குது, சிறைப்பட்டு கிடக்கிறது. ஸோ த மூமெண்ட் யுவர் ஆத்மா செப்பரேட்ஸ் ஃப்ரம் தி பாடி, அந்த உடம்புலேருந்து ஆத்மா தனியாக பிரிச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கும். பாடி அண்ட் த சோல் விட்னஸிங் ஈச் அதர்ங்கிற நிலையில். இப்போ கூட உங்கள் உடம்புல ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா அந்தர்யாமின்றான், உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் நீ தும்முறது, நீ செய்கிற சேஷ்டைகள், உன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் உள்ளே இருந்து அது வேடிக்கை பார்த்துனே இருக்குது. இட்ஸ் அ ஸ்பை. உன்னுடைய உடம்பு செய்கிற கொனஷ்டைகளையும் சேஷ்டைகளையும் உள்ளே இருந்து கொண்டு ஒரு ஸ்பை மாதிரி அது பார்த்துக்கிட்டே இருக்குது. மனத்தகத்தான்ற மாதிரி உள்ளே உட்காந்து பார்த்துருக்குது. And the moment you take away that spirit from the body, இந்த ரெண்டு விட்னஸ் பண்ணுது இல்லையா, அப்போ என்ன ஆகுது, the body witnesses the சமத்காரா, the miracles of the ஆத்மா. முதல்ல சேஷ்டிகள் ஆஃப் த பாடியை ஆத்மா பார்க்குது. ஆத்மா தனியாக வந்த பின்னால் இந்த உடம்பு என்பது ஆத்மாவினுடைய பிரபாவத்தை, அதனுடைய மிராக்கிள்ஸை, அதனுடைய பொட்டன்ஷியலை பார்த்து ஆச்சரியப்படுது. ஓ, இவ்வளோ பெரிய விஷயம் எனக்குள்ளே இருந்ததாங்கிற மாதிரி. அதனால் இது தானாக இந்த உடம்புலேருந்து ஆத்மா வெளிவந்த பின்னால் தான் உனக்கு புரியும். அது வரைக்கும் மனம்ன்றது இந்த விரல் மாதிரி, கை மாதிரி, வாட்ச் மாதிரி ஒரு பொருள் கிடையாது. அதை எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இட்ஸ் எ கர்மேந்திரியம். கர்மேந்திரியம் என்னென்னா கர்மாவை அனுபவிப்பதற்காக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெமரி சிப்புன்னு வச்சுக்கோ, ஈஸியாக புரியும். ஒரு செல்ஃபோனுக்குள்ளே மெமரி சிப் மாதிரி. மெமரி சிப்பை எடுத்துடலாமா செல்ஃபோன்லேருந்து? அந்த மாதிரி அந்த இதை வாசனாதிகளை அதுதான் பதிவு பண்ணி வச்சுருக்கு ஆத்மா. அதை எடுத்துட்டாக்கா இது செட் ஆகிடும். ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று வேடிக்கை பார்க்கும். ஒருவன் கொலை செய்கிறான். அந்த கொலை செய்யப்பட்ட ஆத்மா திரும்ப வந்து கொலை செய்தவனை பழிவாங்குமா? டெஃபினட்டாக பண்ணும். நீங்கள் ரோமன் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். ஒரு ரோமன் எம்பரரை வந்து ஜூலியஸ் சீசர் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 6-7 பேர் கொலை பண்ணுறாங்க. அண்டு கொஞ்சம் காலம் கழித்த உடனே எந்த ஜூலியஸ் சீசர் அது காரணமாக இருந்தானோ அதே சிலைக்கு கீழே ஜூலியஸ் சீசரை மற்றவங்கெல்லாம் சேர்ந்து கொலை பண்ணுவாங்க. அப்போது அது ரீமைண்டு, ஆக்ஷன், ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ரீப்ளே மாதிரி தான் இதெல்லாம். ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். உலகத்தில் கர்மாவை யாராக இருந்தாலையும் அவங்கவுங்க செஞ்சதை அவங்கவுங்க அறுவடை செஞ்சு தான் ஆகணும். வாட் எவர் யூ ஹவ் சீடட் யூ ஹவ் டு ஹார்வெஸ்ட். நீ தானே போட்ட, அது ஹார்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்கவுங்க கர்மா அவங்க தான் அனுபவிப்பாங்க, இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது. முகல் பாதுஷா இருந்தான் பாபர், அவன் பிள்ளை ஹுமாயூன் இருந்தான். ஹுமாயூன் சாக கிடக்கிறான். இவன் எல்லாக்கிட்ட ப்ரே பண்ணுறான். அப்போ எல்லாம் சொல்கிறாரு, அவன் கர்மாவெல்லாம் நீ வாங்கி நீ செத்து போகிறதா இருந்தால் அவனை காப்பாற்றுறேன்னு சொல்கிறான். அவனுக்கு நான் கிழவன் ஆகிட்டேன், அவன் போச்சு போட்டுங்கிற மாதிரி. ஸோ பாபர் இறந்து போகிறான்.
உமாயும் தப்பிச்சிடறான். இந்த 1-to-1 கொடுக்கல் வாங்கல் பாசிபிள். உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடங்குது, உனக்கு வேண்டி யாரும் நான் கொடுத்துட்றேன் 10 லட்ச ரூபா கடன் கொடுத்தாக்கா உன் கடன் தீர்ந்துடும். அந்த மாதிரி தான் கர்மா கூட கழிக்க வேண்டிய விஷயம். நீ கழி, இல்லைன்னா உனக்கு சார்பாக யாராவது கழிக்க வேண்டியிருக்கும். இந்த கர்மா தேரி எவ்வளோ இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். அவருக்கு தோட்டில் கேன்சர் வந்துடுச்சு. அவர்கிட்ட ஒரு நல்ல சிஷ்யர் இருந்தார், நாக மகாசைன்னு பேர். அவர் சொல்கிறார், நீங்கள் தோட்டில் கேன்சர் வச்சுன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நீங்கள் அந்த கேன்சரை எனக்கு கொடுத்துருங்க, நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் நல்லா இருங்க, ஜனங்களுக்கு உங்களால் நல்லது நடக்கட்டும். அவர் சொல்கிறார், இந்த மாதிரிலாம் ஃபுலிஷ்லாம் பண்ணாத, மனசில் கூட இப்படிலாம் நீ நினைக்காத, என் கர்மாவை நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். காஞ்சி பரமாச்சாரியார் இருந்தார். ஒரு நாள் அவருக்கு வயிற்று வலி வருது. ஏன்னா அவர் ஒழுங்காக சாப்பிட மாட்டார், அவர் கிரானிக் அல்சர். அதனால் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. சொல்கிறவங்க மகா பெரியவருக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என் கர்மாவை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இல்லை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாரு அவர். அப்போ அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி ராமானுஜருடைய இதில் சிஷ்ய பரம்பரையில் ஒருத்தருக்கு ராஜப்பளவைன்னு வருது. ராஜப்பளனா கேன்சர் மாதிரி ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்க. அவர் குருக்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அந்த கர்மாவை நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் கொடுத்துருங்கன்னு. அவர் சொல்கிறார், வேணாம் நான் தான் அனுப்புவேன். இது மாதிரி நம்முடைய புராணங்கள்லேயும் வரலாறுகள்லேயும் எவ்வளவோ பேர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் வேண்டாம், எங்கள் கர்மாவை நாங்கள் அனுபவிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற பேர். இப்போ ரமண மகரிஷி இருந்தார். அவருக்கு ஷோல்டரில் கேன்சர். அவருக்கு வேலூர்லேருந்து டாக்டருங்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் அனஸ்தீசியா கொடுக்கணும், மயக்க மருந்து கொடுக்கணுன்றாங்க. நீங்கள் மயக்க மருந்து கொடுக்குறப்ப நான் கான்ஷியஸாக கடவுளை நினச்சிட்டு இருப்பேனா முடியாதா அப்படிங்கிறாங்க. முடியாது அப்படின்னாங்க. அப்போனா பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு மூக்கு கண்ணாடி போட்டார். இந்த கைக்கு தானே ஆப்ரேஷன், இந்த கையை கொடுத்துட்டு இப்படி புக்கு படிச்சுன்னு உட்காந்துருந்தார். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு அந்தளவு கெப்பாசிட்டி இருந்தாக்கா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம். யூ வில் நாட் ஃபீல் ஐயோ எனக்கு ஆப்ரேஷன் நடக்குது என்ன ஆக போகுதுன்னு பயப்பட வேண்டி இருக்காது. ஸோ இட்ஸ் ஆல். நீங்கள் புராணங்களில் நம்முடைய வரலாறுகளில் எல்லா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். விவேகானந்தர் இருந்தார். அவருக்கு கிரானிக் ஆஸ்துமா, அவரால் தியானம் கூட பண்ணவே முடியாது. கல்கட்டா கிளைமேட் அவருக்கு ஒத்துக்கலைன்னு அப்பப்போ அல்மோராவில் போய் உட்காந்துன்னு இருப்பார், அந்த கிளைமேட் அவருக்கு சூட் ஆகுதுங்கிற மாதிரி. அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொட்டுட்டு காளியுடைய தரிசனத்தை காட்டுறாரு. காட்டிட்டு சொல்கிறாரு, உன்னால் உலகத்துக்கு நிறைய வேலை நடக்க வேண்டியிருக்கு, அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதோட முடிஞ்சு போச்சு, நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் இந்த அனுபவம் உனக்கு ரிப்பீட் ஆகும், அது வரைக்கும் உனக்கு ஒன்றுமே கிடைக்காது டிவைனான்ட்டார். அப்போது விவேகானந்தருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற அனானப்பட்ட ஆன்மீக ஜெயண்ட்டுக்கு அவருக்கு வந்து வாழ்க்கையில் 2 தடவை தான் அந்த அனுபவம் கிடைச்சது, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. மற்ற நாளெல்லாம் அவர் ஆஸ்தமாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு அவர் இன்டலெக்சுவல் ஃபார்ம் இருக்குல்ல, அறிவு, அதை மாத்திரம் எல்லாருக்கிட்டையும் லெக்சர் கொடுத்துன்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ உலகம் பூராவும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் நடந்திருக்கு. நீங்கள் எந்த மகானை எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்க கர்மா ஆச்சு. இப்போ ராகவேந்திர சுவாமி இருந்தார். அவர் மடாதிபதி ஆயிடுறாருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய மனைவி இல்லையா, அவளுக்கு குழந்தெல்லாம் இருக்குது. அவள் பார்க்குறா, நம்ம கணவர் நம்மளை விட்டு சாமி ஆகிப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவள் சூசைட் பண்ணிக்கிறாள். சூசைட் பண்ண உடனே என்ன ஆகும், பேயாக தான் சுற்றும். ஏன்னா அவளுக்கு இன்னும் ஆயுசு பாக்கி இருக்குது. அப்போ இவர் ராகவேந்தர் எங்கெல்லாம் உட்காந்துருக்காரோ அங்கெல்லாம் அந்த ஆபி வந்து அழுதுக்கு நிற்கும், கண்ணில் தண்ணி வச்சுக்கின்னுட்டு. இவருக்கு அந்த கொடுமை தாங்க முடியல, என்னடா இப்படி வந்து தொந்தரவு பண்ணுறாளேன்ட்டு மந்திரத்தை ஜபிச்சு அந்த இது இல்லையா பிரேதாதிகள்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பிரிட்டை தண்ணி தெளித்து விடுதலை கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு காதில் அசிரீரி வருது, நீ பண்ண தப்பு, ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்தா அதனுடைய அனுபவங்கள் என்னங்கிறத அந்த ஆத்மா அனுபவிக்கணும், அப்போ தான் அதுக்கு புத்தி வரும். நீ ஏன் வந்து உன் மனைவிங்கிறதுனால முக்தி கொடுத்த, அவளுக்கு மடத்தில் இருந்து வீடு கொடுத்துருப்பாங்க, பிள்ளைய படிக்க வச்சுருப்பாங்க, வசதிகள் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீ ஏன் அவசரப்பட்ட, அவனாத நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு மகானாக இருக்கிறதுனால உனக்கு டைரெக்டாக பனிஷ்மெண்ட் தரல. ஆனால் உன்னுடைய சரஸ்வத் பிராமன் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சுமங்கலி பொம்பளைங்களுக்கு உன்னுடைய மனைவி சார்பாக புடவை ரவிக்க எல்லாம் தாம்பூலம் வச்சு இது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த குடும்பங்களில் வர்றவங்க ராகவேந்திரருக்காக பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்க கர்மாவில் இன்டர்ஃபியர் பண்ணாங்கன்னா அது அவங்க தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இல்லை 1-to-1 நான் சொன்ன பாபர் உமாயின் மாதிரி வேணால் பண்ணலாம், ஒரு அம்மா பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை அந்த மாதிரி பண்ணலாம், 1-to-1 பண்ணலாம். அது அவங்க தான் அந்த கர்மாவும் அவங்க தான் ஏற்றுக்கிறாங்க. சரி, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இந்த பிரிவில் தப்பிச்சாச்சு,
அடுத்த பிரிவில் என்ன ஆகும்? அவங்களுக்கு பாக்கி இருக்குது இல்லை, யார் இதை வாங்கிக்கினாங்களோ அவங்களுக்கு பாக்கி இருக்குது. அப்போ அடுத்த பிரிவு ஒன்று வரும் அவங்களுக்கு. அப்போ அவங்க அதை கழிச்சு தான் ஆகணும், வாங்கினதை கழிச்சு தான் ஆகணும். ஒரு கடன், அந்த கடனை அவங்க கழிச்சு தான் ஆகணும். அதனால் கர்மாங்கிறது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எவ்ரி கிரெடிட் தட் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். நீ அக்கௌண்ட் எழுதுகிற, இதில் 10,000 ரூபா ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்குன்னு வை. அந்த கடன் வந்தால் தானே இந்த பக்கம் கிராஸ் என்ட்ரி வரும், இல்லைன்னா கடனாக தானே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் இது கூட. கர்மா இஸ் எ கடன். இறைவனை அடைய தடையாக இருப்பது எது? நமக்குள்ள அந்த இறைவன் இருக்கான்னு தெரியாத அஜ்ஞானம். நமக்குள்ளேயே கடவுள் இருக்கார். மனதானை, மனதில் நின்ற கருத்தானை. அண்ட் வி ஆர் சர்ச்சிங் காட் இன் எவ்ரி அதர் பிளேஸ். கோயிலில் போய் தேடுறோம், குளத்தில் தேடுறோம், ஆற்றுல தேடுறோம், என்னென்னோ பூஜை பரிகாரம் இதிலெல்லாம் தேடினே இருக்கோம். பட் அந்த கடவுள் நம்மகிட்டயே உட்காந்துன்னு இருக்கான். ஒரு அந்த சாட்சி பூதமாக நின்று கொண்டு நம்ம கைட் பண்ணுறவன், நம்முடைய சேஷ்டைகளையும் கொனஷ்டைகளையும், நம்முடைய நல்லதையும் கெட்டதையும் அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணின்னு உள்ளே உட்காந்துன்னு இருக்காங்கிறதே நமக்கு புரியல. ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு சத்திரத்தில் ஒரு யாத்திரிகன், ஒரு திருடன், 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் தங்கியிருக்காங்க. இந்த திருடன் என்ன பண்ணுறான், ராத்திரியில் எழுந்திரிச்சு அந்த யாத்திரிகனுடைய பொட்டி படுக்கை எல்லாத்தையும் தேடுறான், ஒன்றும் காணோம். சரின்னு தூங்கிடுறான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு, என்ன ஏன் பெருசாக வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிறேன்னு சொன்னேன், நான் பார்த்தேன் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்றான். அவன் சொல்கிறான், அவன் மூஞ்சி பார்த்தவன் தெரிஞ்சிச்சிடான் திருடன்ட்டு. ஆனால் என் பணத்தை உன் தலைகாணியில் ஒழிச்சு வச்சுருக்கான். நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடினியே, உன் தலைகாணியில் தேடினியா அப்படின்வான். அந்த மாதிரி கடவுள் நீ எல்லா இடத்துலையும் தேடுவேன்னு தெரியும், உங்ககிட்ட தேட மாட்டான்னு தெரியும். ஆனால் அவனை உங்ககிட்ட ஒழிச்சு வச்சுருக்கான். இதுதான் ரகசியம். ஸோ யார் கடவுளை தேடினாலையும் அவங்களுக்குள்ளே தேடினா ஈஸியாக கிடைக்கும். நீ கோயில்லையும் காட்டுலேயும் மோட்லேயும் குளிக்கிறதுலேயும் சோப்பு போடுறதுலையும் தேடி இருந்தாக்கா போட்டுனே இருக்க வேண்டியதான் சோப். ஒரு சினிமா வந்துச்சு, அதில் ஒரு பஸ்ஸில் ஒரு எஸ்சி சேகர் யாரோ உட்காந்துருப்பான், அவன் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான். இவன் வந்து சூட்கேஸ் அங்கே வச்சுருப்பான். இவன் என்ன சொல்லுவான், எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, பஸ்ஸிலலாம் நிறைய திருடுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா கொட்டு விட்டு தூங்கினே இருப்பான். பக்கத்தில் இருக்கிறவன் பொட்டியே பார்த்துருப்பான். காற்றுல இறங்கணுன்னு எஸ்வி சேகர் சொல்லுவான், மூஞ்சை பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இழிச்சுவாயின்னு சொல்லிட்டு, நீ ராத்திரிலாம் என் பொட்டியை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் பொட்டி எடுத்துருப்பேன். அந்த மாதிரி ஜனங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, அவங்கக்கிட்ட தேடுறதே இல்லை. இதுதான் ப்ராப்ளம். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே இருக்கான். யார்? பார்க்கடலில் பள்ளி கொண்டவனும் திருப்பதி வேங்கடாஜலபதியாக இருக்கிறவனும் இருக்கான். எங்கே இருக்கான்? உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அவன் இருக்கான். அப்போ நீ என்ன பண்ணணும்? உள்ளத்துக்குள்ளே தேடணும். வெளியே தேடி ஒன்றும் லாபம் கிடையாது. உள்ளத்துக்குள்ளே தேடினா டக்குன்னு மாட்டிடும். நீ வெளியே எவ்வளோ தான் சுற்றுவ சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு மிஞ்சி போனால் அங்கே இருக்கிற அந்த ரோட்டில் இருக்கிற 3 பல்பு தெரியுது, அவ்வளோதான். பியாண்டு தெரியாது. அப்போது நம்ம வெளி உலகத்தில் தேடுற வரைக்கும் அதுக்கு என்ன பேர்? அண்டம். அண்டத்தில் தேடினா லேட் ஆகும். நம்ம கண்ணு மூடிக்கிட்டு இப்படி தேடினா இதுக்கு பிண்டத்தில் தேடுறதுன்னு அர்த்தம். இந்த உடம்புக்கு பிண்டம்னு பேர், அதனால சேர்த்து போனால் பிண்டம் வச்சுட்டிங்களான்னு. இதுக்குள்ளே தேடினா டக்குன்னு கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. அண்டு இந்த முருகர் விநாயகர் கதையை ஏன் காட்டினாங்க? முருகருக்கு விநாயகருக்கு வர வேலை இல்லை, மாம்பழத்தை தேடி அலையிறதுக்கு இல்லை. பிள்ளையார் என்ன பண்ணுறாரு? அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன் அப்படின்னு சிவனையும் பார்வதியும் தேடி வந்துட்டு ஞானப்பத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. முருகர் மயில் மேலே ஏறி உலகமெல்லாம் சுற்றிட்டு வர்றாரு. இந்த கதையை எதுக்காக சொன்னாங்க? உலகமெல்லாம் நீ கடவுளை தேடினா லேட் ஆகும், உனக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். இருக்கிற இடத்துல தேடினா உனக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை உருவாகும். அதனால் தாய்மானவர் சொல்கிறார், இருந்தபடி இருங்கோள். எங்கே இருக்கியோ அங்கே இரு, அங்கேயே கடவுளை தேடு, இருந்தபடி இருங்கோள். இப்போது நான் போகாத காடு கிடையாது, எவ்வளோ காடு மோடு எல்லாம் சுற்றியிருக்கேன் நான். ஒரு லெவலுக்கு புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமி ஸ்கந்தாசிரம சேலத்தில் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் போனது சுற்றினதெல்லாம் போகிறோம், இனிமேல் இருக்கிற இடத்துலேயே நீங்கள் வந்து தியானம் பண்ணால் போகிறோம், இனி எங்கள் வெளியெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒரு லெவலுக்கு உண்மை கூட தானே. நம்ம பார்த்ததே தான் பார்த்துன்னு இருக்கணும். உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து வரித்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். அப்போ எவ்வளோ தடவை கைலாசத்துக்கு போனாலையும் கிடைக்கிறது தான் கிடைக்கும்.
நான் ஆரம்ப காலத்தில் நான் ஒரு 11 தடவை கைலாச தரிசனம் பண்ணியிருக்கேன். ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு கடவுளாக எல்லாம் கடைசியே வந்தது. நான் சொல்லியிருக்கேன், நான் முருகனை பார்த்துருக்கேன், காயத்ரி பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன் வரிசையான்ட்டு. சிவனை 2 தடவை பார்த்துருக்கேன். முதல் தடவை அவர் தான் சிவன்றதே எனக்கு தெரியாது. மிலிட்ரி ஆஃபீஸருடைய ட்ரெஸ்ஸில் என்கிட்ட பேசினே நடந்து வந்தார் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும். விசிறி சாமிகிட்ட வந்து சொன்னேன், எல்லாரையும் பார்த்துட்டேன், இந்த சிவனை மாத்திரம் கிடைக்கல நான். பட்டுன்னு ரெடி ஆயிடுச்சார். இத்தனாம் தேதி சாயந்தரம் இத்தனை மணிக்கு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரும் கூட நடந்து வந்தார், அவர் தான் சிவன், உனக்கு தெரியலன்னா அவர் தப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு ரிஷி பத்தினி கோலத்தில் சிவனியும் பார்வதியும் ஒரு தின்ன மேலே உட்காந்துக்கிட்டு நல்லா எல்லாம் கதையெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன் நான். அப்போது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நீ எத்தனை தடவை போனாலும் அது தானே பார்க்கணும், வேறு என்ன பார்க்குறதுக்கு இருக்குது. அதனால் ஒரு 1997 தான் நான் லாஸ்ட்டாக கைலாஸ் போனேன். இல்லை அதுக்கப்புறம் கூட நேபாள் வழியாக போனேன். இதில் பஸ்ஸில் போய் அங்கேருந்து லோக்கல் ஃப்ளைட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைனா கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதெல்லாம் போயிருக்கேன். பட் எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்கிறது எனக்கு அதுக்கு மேலே வரல, அந்த லெவலோடு முடிஞ்சு போச்சு. ஸோ எது இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா. ஒன்று வர வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இருக்கும் பாக்கின்றது, இல்லைன்னா அதே தான் ரிப்பீட் ஆகினே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி கண்டென்ட். அண்ட் அதுக்கு பின்னால் ஓடி ஆடி தேட வேண்டியதில்லை. இதில் 2 காரணம் இருக்கும். ஒரு காலத்தில் ஐ வாஸ் டூ எனர்ஜெட்டிக் அண்ட் டூ யங். நான் கைலாசலெல்லாம் அங்கே இருப்பேன், என் கூட வந்து யாராவது இருந்தாங்கன்னாக்கா அவங்கெல்லாம் 2 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. நான் அங்கே இருந்து வாரா அப்படின்னு பாட்டு பாடின்னு இருப்பேன். நம்ம கூட யாருன்னா பசங்கள்லாம் வந்தாக்கா அதெல்லாம் ஒரு காலம். இப்போ நானே கூட கைலாசம் போனால் கஷ்டப்பட்டு தான் போக முடியும். ஏன்னா ஏஜ் இஸ் அ ப்ராசஸ் இல்லையா. நான் போன டைம் வேறு, இப்போ என்னுடைய ஏஜ் என்னுடைய ஸ்டெமினா வேறு. ஸோ யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் த சேம் லெவல் ஆஃப் சாதனா ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி டு டூ கைலாஷ் யாத்திரா. பண்ணிவிடுவோம், ஒரு வில் பவர் இருந்தால் பண்ணிவிடுவோம். பட் அவ்வளோ ஈஸி இல்லை. அங்கே வந்து 3500 படி இருக்குது மால்பான்ற ஒரு இடத்துல. நீ போகிற போது டுகுன்னு இறங்கிடும். கைலாசம் முடிச்சுட்டு திரும்பி வர்றபோது 3500 படி இப்படி ஏறணும். நீ எவ்வளோ கஷ்டம் நீயே யோசனை பண்ணு. அதனால் அவ்வளோ ஈஸி இல்லை. Questions from another devotee. What role does faith play in our life? Faith is everything. யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. இங்கேருந்து நீ குதிக்கணும், லாங் ஜம்ப் போகிற, ஓடி வந்து குதிக்க வேண்டியது தான். நீ வர்ற வழியில் யோசனை பண்ணியானா 4 அடி தான் குதிப்பேன். அப்படியே ஒரு கேலப்பில் வந்து குதிச்சேனாக்கா ஒரு வேளை 15 அடி 16 அடி குதிப்பேன். இன்ச்சிட்டே பிச்சு அளந்தும் உனக்கு ஒரு பித்தளை கோப்பையோ வெடி கோப்பைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் அந்த நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது. எவ்ரி திங் இஸ் ஃபெய்த் ஒன்லி. உன்னால் முடியும்னு நீ நம்பினா தான் முடியும். முடியாதுன்னு நீ நினச்சிட்டேன்னா உன்னால் முடியவே முடியாது. இட்ஸ் ஆல் திங். நான் சொல்லியிருக்கேன், ஈஸ்ட் ஜெர்மன் வெஸ்ட் ஜெர்மன் ரெண்டும் அந்த காலத்தில் ஒன்று கம்யூனிஸ்ட்டு ஒன்று கேபிட்டலிசம். வெஸ்ட் ஜெர்மன் பணக்கார நாடு, ஈஸ்ட் ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அதனால் அவ்வளோ வசதி இருக்காது. நடுவில் ஒரு கிரேட் வால் ஆஃப் பெர்லின் இருக்கும். நான் கூட அங்கே போனபோது பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஈஸ்ட் ஜெர்மனில் இருக்கிற கனவு என்னென்னா, எப்படியாவது இந்த போலீஸ்காரன் மிலிட்ரிக்காரன் பார்க்காத போது அந்த ஹை வாலை ஏறி குச்சிட்டு வெஸ்ட் ஜெர்மனிக்கு போயிட்டால் வசதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ஆள் ஓடி வரான், அவனுக்கு பயம் இருக்கும் இல்லையா, பின்னாலேருந்து யாராவது சுட்டுருவாங்க, நம்மளை தொத்தின்னு வருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லை. அவன் வந்து செவுரு மேலே ஏறி குச்சிட்டாங்க. ஒரு சைக்கிள் இருந்துச்சு, சைக்கிளை வேகமாக பெடல் போட்டுன்னு ரொம்ப தூரம் போயிட்டு இப்படி திரும்பி பார்த்தான், யாருன்னா வராங்களான்ட்டு. யாரும் வரல. இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் இவனுக்கு தெரிஞ்சது, நமக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, நமக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறான். தொப்புக்குன்னு முந்துட்டான். அதனால் ஓட்ட முடியாதவனுக்கு ஒரு நிர்பந்தம் வர்ற போது அவனால் சைக்கிள் ஓட்ட முடியுது. இப்போது நீ வந்து ஒரு குண்டாளுன்னு வச்சுக்கோ, ஒரு புலி துரத்துதுன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஓட முடியாதுன்னா சொல்லி நான் ஓட தான் பார்ப்பேன். உயிர் தான் எனக்கு முக்கியம். அந்த மாதிரி இட் இஸ் அ கம்பல்ஷன் ஆஃப் த சுச்சுவேஷன் விச் பிரிங்ஸ் அவுட் யுவர் இன்னர் பொட்டென்ஷியல். அதனால் அது அந்த அந்த நேரத்துக்கு தான் அதெல்லாம் வரும். வித்தியாசம் என்னன்றாங்க. சரண்டர்னா என்ன நடந்தாலையும் நான் உன்னை நம்புகிறேன்றது. நன்றே வரினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் மனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம். அப்போ எங்கிட்ட இருக்கிற எல்லாம் உடல் பொருளாவி எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு நல்லதானா என்ன கெட்டதானா என்ன அப்படின்னு சொல்லி நிற்கிறது. இதுக்கு என்ன பேர்? சரண்டர். ஃபெய்த்துனா என்ன? எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அன்றது. அந்த நம்பிக்கை இருந்தாக்கா நீ துணிய வேண்டியது தானே. நம்பிக்கை இருந்தால் அந்த ஆள் உன்னை காப்பாற்றுவார், நீ துணிய வேண்டியது தானே.
திரௌபதி இருந்தால் துச்சாதனம் புடவையை உருவுறான். இவன் தன்னால் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு புடவை இப்படி பிடிக்கிறா அவளால் முடியல, கை ஓஞ்சி போகுது. அப்போது ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா கிருஷ்ண பரமாத்மான்றா. அவன் அங்கே தாயம் விளையாடிக்கிட்டு அவன் கேட்குது அந்த குரல், தாயம் விளையாடிக்கிட்டே இருக்கான், இங்கே புடவை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போது துச்சாதனன் அவளை தூக்கில் உரியவே இல்லை. இவன் எப்போ வாய் திறந்து கிருஷ்ணன் காப்பாற்றுன்னு சொன்னாலோ அப்பயே கிருஷ்ணன் வந்துட்டான், ரெஸ்கியூக்கு வந்துட்டான். அதனால் ஒருத்தர் மேலே நம்பிக்கை இருக்கிறது வேறு, ரெண்டு கையும் தூக்கிட்டு நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட டோட்டல் சரண்டர் ஆகிறது வேறு. அதனால் கண்டிஷனல் சரண்டர்னு ஒன்றுக்குது, கண்டிஷன்டு சரண்டர்னு ஒன்றுக்குது. கண்டிஷனல் சரண்டர் என்னென்னா, நீ எனக்கு இது பண்ணியானா உனக்கு தேங்காய் உடைக்கிற, 108 தோப்பு கரணம் போடுறேன், உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன்றது. இது கண்டிஷனல் சரண்டர். கண்டிஷன் சரண்டர்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன் மேலே பாரத்தை போட்டு இதை செய்கிறேன் அப்படின்னு துணிஞ்சிடுறது, என்ன வேணால் ஆகட்டும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான், கண்டிஷனல் கண்டிஷன்டு. கண்டிஷன்டுன்னா அதில் டவுட்டே இருக்காது, கண்டிஷன்னா அதில் ஒரு இஃப் பட்டெல்லாம் இருக்கும். How can we find peace and comfort during difficult times? God is the only refuge. உலகத்தில் நம்ம ஜனங்களெல்லாம் நம்பின்னு இருந்தால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வர்றபோது அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்களா இல்லை கைவிட்டுருவாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த உலகம் என்பது காரியவாதம். நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது ஆகணும்னா நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சிரிப்பாங்க. நம்மளால் அவங்களுக்கு எந்த காரியம் ஆக வேண்டியது இல்லைன்னா அப்போது அந்த வாயை வேறு வாயாய் நார வாயாய் சொல்லும். அந்த காலத்தில் கண்ணுமுன்னு தெரியாத ஆடினாங்க, இப்போ பாரு எப்படிக்கிறாங்க அப்படின்வோம். ஸோ நீ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஒரே வாய் ரெண்டு விதமாக பேசும், வேறு வாய் நார வாய் மாதிரி. இது நம்முடைய வேர்ல்ட்லி சென்ஸில் எல்லாரையும் நம்புற போது வரக்கூடியது. கடவுள் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமல் இலான். அதனால் அவனுக்கு எதுவும் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பு கிடையாது. நம்ம நிஜமாக நம்பினாக்கா he will come to our rescue, டெஃபினட்டாக வருவோம். How do we experience the divine or spiritual presence of God? You have to understand that God is not an external attribute. God is your inner being. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, உங்கள் மனசுக்குள்ளேயே உட்காந்துன்னு இருக்கான். உங்களுடைய தாட்ஸு, இந்த கேள்வியை கேட்குறதும் கடவுள் தான், இதுக்கு பதில் சொல்கிறதும் கடவுள் தான். இந்த உலகத்தில் கடவுளை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. தி ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசியன்ட் ஆஃப் தி டிவைன் எனர்ஜி நீ புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். நாங்கள்லாம் யாத்திரெல்லாம் போவோம். அப்போ வைஷ்ணவி தேவி யாத்திரெல்லாம் போகிற போது அவனுங்கெல்லாம் கோஷம் போட்டுன்னு போவாங்க, இந்த மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தெரியாது இருக்கணுன்றதுக்காக. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆகே தேக்கோ ஜெய் மாதா தி, பீச்சே தேக்கோ ஜெய் மாதா தி, பாயன் தேக்கோ ஜெய் மாதா தி, தைனே தேக்கோ ஜெய் மாதா, உப்ப தேக்கோ ஜெய் மாதா தி, நீச்சே தேக்கோ ஜெய் மாதா தி. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறான்? அந்த அம்பாள் தான் நம்மள வழி நடத்திக்கின்னு போகிறான்றதுக்காக அவங்களே உத்வேகப்படுத்தி கொள்ளுகிற ஒரு உத்தி இது. டைப் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி, தே கீப் தட். அதே மாதிரி தான் சபரிமலைக்கு போகிறவங்க இருக்காங்க. சபரிமலைக்கு போகிற போது பெரியவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கின்னு இருக்கும். அந்த கொட்டி பசங்க இருக்குல்ல, சூப்பராக சொல்லலாம். ஒரு தாத்தா தோல் மேலே உட்காந்துன்னு இருக்கும், தோளுண்டு குழந்தை. இது மலை ஏறி முடிக்கிற வரைக்கும் சொல்லினே இருக்கும், அது சுவிட்சு நீ தான் ஆஃப் பண்ணும், அது சொல்லினே இருக்கும். அதில் ஒரு ஆடு காணாமல் போனால் தேடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடவுளை நோக்கிய ஒரு பரிதவிப்பு பண்ணுவாங்க. நார்மலாக சுவாமியே சன்னமையப்பா அப்படின்னு எல்லாம். ஆனால் உங்கள்கிட்ட தேகாபிமானம் போய் டோட்டலாக ஒரே கான்சன்ட்ரேஷன் உனக்கு வரணுன்ற போது நீ அடி வயசுக்கு வரைக்கும் போக வேண்டியிருக்கும். அப்படி போகிற போது என்ன ஆகுது, உன் மைண்டு வெளியே எதுலேயும் இருக்காது, யாரையும் பார்க்காது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுலேயே மைண்ட் போயிட்டே இருக்கும். நீ எவ்வளோ நேரம் இழுக்கணுமோ நம்மளால் இழுக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். சுவாமியே இப்படி சொல்லு, இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது ஒரு சுவாமியா அப்படின்னு இட் டிபெண்ட்ஸ். இதெல்லாம் சைக்காலஜி. ஸோ வென் யூ கோ டீப், யுவர் மைண்ட் ஃபோக்கஸஸ் இன்சைட், யூ ஆர் நாட் சீயிங் எனிதிங். உன்னோட மைண்ட் அதிலே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் முடியும். காலை மாலை மாலையோடு காதலோடு தேடுவார், சோலை மேவு பூக்களோடு சோர்வில்லாது கூடுவார், ஏழை பாழை செல்வரோடு சூழ நின்று பாடுவார், வாழ வந்து சூட பாதம்
சங்கரன் தன் பாதமே சங்கரன் தன் பாதமே சங்கரன் தன் பாதமே பாதி மாதுநாதன் நாமம் கொண்ட நாதன் பாதமே ஆதிவேதம் ஓதுவார்கள் ஓதுகின்ற பாதமே சாதி பேதவாதமேதும் சந்தியாத பேதமே நீதியாவுமாகுகின்ற ஆகி நின்ற சங்கரன் தன் பாதமே சங்கரன் தன் பாதமே சங்கரன் தன் பாதமே வானமான சூட்சுமத்தை காண வைத்த பாதமே மௌனமான ஞானதான கானநாதன் பாதமே கோணலான நிலவு பூணும் கொன்றை வேந்த நாமமே பூணும் ஞான வேந்தனான சங்கரன் தன் பாதமே சங்கரன் தன் பாதமே சங்கரன் தன் பாதமே பூமனாரும் சோமனாரும் ஓதி நின்ற நாமமே காமனாரும் வீமனாரும் காதலித்த நாமமே மாமனாரின் வேள்வி சாடும் மன்றுளாடி நாமமே நாமமாகி நின்ற தேவ சங்கரன் தன் பாதமே சங்கரன் தன் பாதமே சங்கரன் தன் பாதமே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா